தமிழ்நாட்டில் தீவிரமடையும் பலமுனை போட்டி, கடும் நெருக்கடியில் 11 தொகுதிகள். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார களம் சூடுபிடித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி என பலமுனை போட்டி நிலவி வருகிறது. திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மக்கள் நீதி மய்யம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இணைந்து போட்டியிடுகின்றன. அதிமுக கூட்டணியில் அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம் மற்றும் SDPI கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் OPS அணி இடம்பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சி 40 இடங்களிலும் தனித்து போட்டியிடுகின்ற நிலையில் தமிழ்நாட்டில் நிலவும் பலமுனை போட்டி எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. 1962 மற்றும் 1967 ஆகிய தேர்தல்களில் மட்டுமே மும்முனை போட்டி நிலவிய சூழலில் 1951 ஆண்டு முதல் 1991 ஆண்டு வரையிலான அனைத்து தேர்தல்களிலுமே இருமுனை போட்டிதான் நிலவியது. 91 ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கட்சிகள் உடைந்ததால் 96 ஆண்டில் இருந்தே பலமுனை போட்டி நிலவுவது வாடிக்கையாக மாறியுள்ளது. 1996 ஆண்டு 4 முனை போட்டி நிலவியது. அதைத் தொடர்ந்து 1998, 1999, 2004, 2009 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி நிலவியது. 2014 ஆண்டில் தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் கூட்டணி உடன்பாடு ஏற்படாத காரணத்தால் அந்த தேர்தலில் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி என 5 முனை போட்டியை தமிழ்நாடு எதிர்கொண்டது. 2019 ஆண்டிலும் நாம் தமிழர் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சிகளும் களத்தில் இறங்கியதால் 5 முனை போட்டியே நிலவியது. தற்போதும் பலமுனை போட்டி நிலவி வரும் சூழ்நிலையில் தேர்தல் களம் தீவிரமடைந்து காணப்படுகிறது. ஆனால் தேர்தல் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி ஒரு அரசியல் கட்சியையோ கூட்டணி அணியையோ ஒரு முனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் குறிப்பிட்ட அளவு வாக்குகளை பெற்றிருப்பது கட்டாயம் என்றும் கூறப்படுகிறது. அதாவது கடைசியாக நடந்த தேர்தலில் 1% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். வேட்பாளர் டெபாசிட்டை திரும்ப பெற தேவையான 16.6% வாக்குகளை பெறும் கட்சியோ அணியோதான் ஒரு முனை என்ற அந்தஸ்தை பெறுகிறது. அப்படி பார்க்க போனால் பெரும்பாலான தேர்தல்களில் தமிழ்நாட்டில் இருமுனை போட்டியே நிலவுவதை நாம் உணரலாம். இது இப்படி இருக்க தமிழ்நாட்டில் உச்சக்கட்ட போட்டியில் 11 தொகுதிகள் உள்ளன. அதை தற்போது பார்க்கலாம். திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன், அதிமுக சார்பில் ஜெயவர்தன், பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடும் தொகுதிதான் தென் சென்னை. திமுக சார்பில் கதிர் ஆனந்த், அதிமுக சார்பில் பசுபதி, பாஜக கூட்டணி சார்பில் AC சண்முகம் போட்டியிடும் தொகுதிதான் வேலூர். திமுக சார்பில் மணி, அதிமுக சார்பில் அசோகன், பாஜக கூட்டணி சார்பில் சௌமியா அன்புமணி போட்டியிடும் தொகுதி தர்மபுரி. திமுக சார்பில் ராசா, அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் முருகன் போட்டியிடும் தொகுதிதான் நீலகிரி. திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார், அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன், பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடும் தொகுதி கோயம்புத்தூர். திமுக சார்பில் அருண் நேரு, அதிமுக சார்பில் NT சந்திரமோகன், பாஜக கூட்டணி சார்பில் பாரிவேந்தர் போட்டியிடும் தொகுதி பெரம்பலூர். இதேபோல் திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன், அதிமுக சார்பில் VT நாராயணசாமி, பாஜக கூட்டணி சார்பில் TTV தினகரன் போட்டியிடும் தொகுதிதான் தேனி. திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரசின் மாணிக்கம் தாகூர், அதிமுக கூட்டணியின் சார்பில் தேமுதிகவின் விஜயபிரபாகரன், பாஜக கூட்டணியின் சார்பில் ராதிகா சரத்குமார் போட்டியிடும் தொகுதி விருதுநகர். இதேபோல் திமுக கூட்டணி சார்பில் முஸ்லிம் லீகின் நவாஸ்கனி, அதிமுக சார்பில் ஜெயபெருமாள், பாஜக கூட்டணியின் சார்பில் பன்னீர்செல்வம் போட்டியிடும் தொகுதி ராமநாதபுரம். காங்கிரஸ் சார்பில் ராபர்ட் ப்ரூஸ், அதிமுக சார்பில் ஜான்சி ராணி, பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரன் போட்டியிடும் தொகுதி நெல்லை. மற்றும் காங்கிரசின் சார்பில் விஜய் வசந்த், அதிமுக சார்பில் நாசரேத் பசிலியான், பாஜக கூட்டணி சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடும் தொகுதி கன்னியாகுமரி.
ஆகிய இந்த தொகுதிகளில் எல்லாம் கடும் போட்டி நிலவுவதாக கணிக்கப்பட்டுள்ளது. அதிலும் தென்சென்னை, வேலூர், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி, பெரம்பலூர் ஆகிய தொகுதிகளில் தீவிர போட்டி நிலவுகிறது. பாரம்பரிய அரசியல் செல்வாக்கு மிக்க தலைவர்கள், முதல் முறை போட்டியிடும் அரசியல் பிரபலங்கள் மற்றும் அரசியல் வாரிசுகளால் இந்த தொகுதிகளில் போட்டி சற்றே அதிகரித்துள்ளன என்றும் கூறப்படுகிறது. ஒரு தொகுதியில் மும்முனை அல்லது அதற்கு மேற்பட்ட போட்டி நிலவும் போது வேட்பாளர்களின் வாக்குகள் பிரிந்து வெற்றி பெறும் வேட்பாளரின் வாக்கு வித்தியாசம் குறையவே அதிக வாய்ப்புள்ளது. காங்கிரஸ், பாஜக முதலிய பிரதான தேசிய கட்சிகளுக்கும் திமுக, அதிமுக போன்ற முதன்மை மாநில கட்சிகளுக்கும் அவர்களது அடிப்படை வாக்கு வங்கியின் வாக்குகள் சென்றுவிட பிரச்சார தாக்கங்கள், மக்களின் அதிருப்தி மனநிலை, முதல் வாக்காளர்கள் போன்றவை தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.